Hello, good morning. Is my voice audible? Yeah. Okay, super. So let's start our today's class. And இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா VPC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ VPC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். ஸோ VPCன்னு சொல்லிட்டு we are going to learn. அந்த VPC பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு சில ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இருக்கு. அந்த ப்ரீ ரெக்வசைட்ஸ்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு and we will learn how VPC works. And before learning VPC நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு குவிக் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாம் மீட் பண்ணிருப்பீங்க, ஒரு ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸா கூட இருப்பீங்க, வேற ஏதாவது டாபிக் எடுத்திருப்பேன் in DevOps or AWS. So I'm Mithran. I work as a Python developer. ஸோ என்னோட டாஸ்க் என்னவா இருக்குன்னா கிளவுட் ஆட்டோமேஷன். மீனிங் நீங்க கிளவுட்ல என்னென்னலாம் பண்றீங்களோ அது எல்லாமே நான் பைத்தான் கோடு வேலை நான் அச்சீவ் பண்ணும். ஸோ அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட், அதுதான் என்னோட மெயின் வேலை. ஸோ ஐ ஹேவ் 5 years of experience in Python and 2 years of experience in teaching. ஸோ இங்கே கிரீன் செக்னால 2 years. ஸோ பைத்தன் டெவாப்ஸ் தான் மெயினாக ஹேண்டில் பண்றது. அப்பப்போ AWSல நெட்வொர்க்கிங் கான்செப்ட் இல்லை ஏதாவது அட்வான்ஸ் கான்செப்டா இருந்தால் மட்டும் தான் அது ஹேண்ட்லிங் தோஸ் திங்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம VPCன்னு ஒரு டாபிக் பார்க்க போறோங்க. இது எதுக்கு அடியில் இருக்கும்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியரிங். ஸோ நமக்கு 6 விதமான இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒன்று சர்வர் இன்ஜினியரிங், ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங், நெட்வொர்க் இன்ஜினியரிங், அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி, இந்த மாதிரி 6 விதமான இன்ஜினியரிங் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம நெட்வொர்க் இன்ஜினியரிங் அடியில் நம்ம என்ன பண்ண போறோம்னா VPCன்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். The VPC stands for virtual private cloud. அப்படின்னா நம்ம பிரைவேட்ன்ற வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த பிரைவேட் கிளவுட்னா என்ன அப்படின்னு தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ண போறோம். ஸோ கிளவுடுனாலே பப்ளிக் தாங்க. ஸோ பப்ளிக்னா என்னன்னா ஸோ டிஃபால்ட்டா கிளவுடுன்றது பப்ளிக். மீனிங் இப்போ நமக்கு மும்பைல ஒரு ரீஜன்ல, மும்பைன்ற ரீஜன்ல தான் நம்ம டேட்டா சென்டர் இருக்கு. அங்க நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்றோம். அந்த சர்வர் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம்னா இன்டர்நெட் வழியா தான் ஆக்சஸ் பண்றோம். அந்த கிரெடென்ஷியல்ஸ் யார்கிட்ட இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ அது பப்ளிக்கா தான் இருக்கு டிஃபால்ட்டா. அதை நம்ம என்ன பண்ணணும்னா பிரைவேட்டா மாத்தணும். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி எப்படி பண்றது அப்படின்றத நம்ம டெக்னாலஜியில நம்ம லேர்ன் பண்ண போறோம். விச் இஸ் VPCன்ற கான்செப்ட் அடியில். ஆனா அந்த VPC பார்க்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரு சில ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்குங்க. ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்னன்னா அந்த IP அட்ரஸ்னா என்னன்னு தெரியணும், CIDRனா என்னன்னு தெரியணும். இது தெரிஞ்சாதான் VPCக்குள்ளே போக முடியும். அப்போ முதல் ½ an hour நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த IP அட்ரஸ்னா என்ன, CIDRனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம ரிமைனிங் கான்செப்ட்லாம் போகலாம். ஸோ இப்போ நமக்கு அப்படியே படிப்படியா போகும். IP அட்ரஸ்னா என்ன, பப்ளிக் ஐபினா என்ன, பிரைவேட் ஐபினா என்ன, அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் பார்க்க போறது என்னன்னா IP அட்ரஸ். அப்ப ஐபின்ற வார்த்தைக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டர்நெட் புரோட்டோகால். ஓகே. ஸோ இன்டர்நெட் புரோட்டோகால், ஐபின்றத இன்டர்நெட் புரோட்டோகால்னு சொல்றாங்க, இல்லை அட்ரஸ்ன்னு சொல்றாங்க. இந்த IP அட்ரஸ்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு எப்படி ஒரு பேர் இருக்கோ, பேர் கூட வேணா, ஓகே, நமக்கு எப்படி ஒரு பேர் இருக்கோ அதே மாதிரி நமக்கு ஒரு யூனிக்கா ஒரு நேம். யூனிக்னா இமெயில் அட்ரஸ் எடுத்துக்கலாம். இப்போ இமெயில் அட்ரஸ்ன்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குன்னா உலகத்துல யாருக்குமே அதே இமெயில் அட்ரஸ் இருக்காது. அதுதான் யூனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த யூனிக்ன்ற வார்த்தைக்கு மீனிங் அதுதான். அப்ப அதே மாதிரி நம்ம உங்ககிட்ட லேப்டாப் இருக்கும், மொபைல் போனு, கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே டிவைசஸ் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த கனெக்ட் ஆகிருக்க டிவைசஸ் எல்லாத்தையுமே நான் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நான் இங்க சென்னையில உட்காந்துருக்கேன், சென்னையில இருந்துட்டு நான் மும்பைல எனக்கு கிரியேட் ஆன சர்வரை நான் ஆக்சஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன வேணும்னா எனக்கு ஒரு IP அட்ரஸ் தான் தேவை. அப்ப அந்த IP அட்ரஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மெஷினுக்கான ஒரு பேர். அப்ப வேற உலகத்துல வேற எந்த மெஷினுக்கும் அந்த பேர் இருக்காது. இதுதான் பப்ளிக் IP அட்ரஸ்ன்னு சொல்றோம். பப்ளிக் IP அட்ரஸ்னா ஒரு யூனிக் நேம் கிவன் டு த மெஷின். ஒரு யூனிக்கா ஒரு பேர் வச்சிருக்கா. அப்போ உலகத்துல எதுக்குமே அதே பேர் இருக்காது. இப்ப நியூயார்க்கு, அண்டார்டிகால போயிட்டு அந்த பப்ளிக் IP அட்ரஸ் அடிச்சாலுமே சென்னையில இருக்கிற இதுக்கு தான் வந்து சேரும். இதுதான் பப்ளிக் IP அட்ரஸ். அந்த பப்ளிக்னா என்ன, பிரைவேட்னா என்ன பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் IP அட்ரஸ் என்னன்னு முடிச்சுட்டு அதுக்கடுத்து அதெல்லாம் போகலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு IP அட்ரஸ் அடிக்கிறேன். இது கரெக்டா தப்பான்னு நீங்க சொல்ல போறீங்க. அது ஏன் தப்பு ஏன் கரெக்ட்ன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்லி தரேன். பட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ 100.200. ஸோ ஒரு 50.20 அப்படின்னு அடிக்கிறேன். இந்த IP அட்ரஸ் கரெக்டா தப்பா? ஸோ என்னோட கிளாஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ராக்டிவா தாங்க இருக்கும். இன்ட்ராக்டிவ்னா நான் மட்டுமே பேசிட்டு இருக்க மாட்டேன். அப்பப்போ நான் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பேன். நீங்க எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றீங்கன்னு கேட்பேன். சப்போஸ் உங்ககிட்ட மைக் இல்லைன்னா நீங்க அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் கூட பண்ணலாம். சைடுல அந்த சைடு பார்த்துட்டே இருப்போம். மைக் இருக்கிறவங்க பேசலாம். பேசி முடிச்சுட்டு ஒரே ஒரு பெஸ்ட் ஹேபிட் என்ன வச்சுக்கோங்கன்னா திருப்பி உங்களை மியூட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு இந்த ரெக்கார்டிங் நீங்க தான் திருப்பி பார்க்க போறீங்க, நான் பார்க்க போறது இல்லை. நாய்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸா. நெக்ஸ்ட் கரெக்ட்னு சொல்றீங்க, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் IP அட்ரஸ் சொல்றேன். 10.20.30.40 இது கரெக்டா தப்பா? இதுவும் நமக்கு கரெக்ட்னு சொல்றாங்க. ஓகே. அப்ப நம்ம ஒரு IP அட்ரஸ் எழுதுறேன் என்னன்னா 100.200.300.250.
இது கரெக்டா தப்பா? நெக்ஸ்ட் தப்பு. தப்பு. அப்ப சூப்பர். அப்ப நம்மளுக்கு கரெக்டா தப்பான்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு 2 ரூல் இருக்குங்க. என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ரூல் நம்பர் 1. சோ இந்த ஐபி அட்ரஸ் நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கனால நீங்க சொல்றேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, உங்க ஐபி அட்ரஸ்ன்றது எப்படி எழுதணும்னா, நீங்க ஒரு நம்பரு, அதுக்கு நடுவில் ஒரு டாட், நெக்ஸ்ட் ஒரு நம்பரு, டாட் நம்பரு, டாட் நம்பரு, ரைட்? சோ அப்ப நம்பர்னா ஏதோ ஒரு நம்பர் நம்ம நடுவில் வரப்போகுது. நடுவில் கண்டிப்பா எத்தனை டாட் இருக்குன்னா 3 டாட் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் என்னன்னா, இந்த நம்பர்ன்றது நீங்க எவ்வளவு எதுக்குள்ள இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, சோ இட் ஷுட் பி இன் தி ரேஞ்ச் ஆஃப் 0 ல இருந்து 255. அப்ப நமக்கு இங்க ஏன் தப்புன்னு சொல்லியிருக்கோம்? 300க்கு போயிடுச்சு. அப்ப இதை நம்ம தப்புன்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? அப்ப 0 ல இருந்து 255 வரைக்கும் நமக்கு இது 300 போனதால நமக்கு ராங்னு சொல்லிட்டு நமக்கு இங்க இன்ஃபர்மேஷன் காட்டுது. சோ அப்ப நமக்கு இது ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா இது எல்லாமே நமக்கு இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. இதை தாண்டி போனாதான் நமக்கு தப்புன்னு சொல்றாங்க. சூப்பர். இப்ப நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தோம். ஐபி அட்ரஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கான ரூல்ஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நம்ம ஒரு புதுசா ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறோம். உள்ள எனக்கு ஒரு 200 கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட இருக்கு, 200 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். அப்பதான் இப்ப நான் 100 கம்ப்யூட்டர் இருக்கு, கரெக்டா அந்த கம்ப்யூட்டர் போய் கனெக்ட் பண்ணுன்னு சொன்னா எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? நம்பர் போட்டணும், இல்ல ஏதாவது பேர் இருக்கணும் பாத்தீங்களா? அதுதான் ஐபி அட்ரஸ். நான் 100 கம்ப்யூட்டர்ல 55வது கம்ப்யூட்டர் போய் கனெக்ட் பண்ணுன்னு நான் சொல்றேன். அதுலதான் டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வேடு அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் நமக்கு வேணும். அப்பதான் கனெக்ட். அது நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பிரைவேட் ஐபின்னு பண்ணுவோம். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளே செட் பண்ணிக்கலாம் ஒரு ஐபி அட்ரஸ். ஸோ அப்போ நம்மளே செட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கம்பெனி துவங்குறீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வைக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்னோட ஆஃபீஸ்ல ஒரு 256 கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 256 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, முதல் கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் 0ன்னு வைப்பேன். அடுத்து ரெண்டாவது கம்ப்யூட்டருக்கு 1, அடுத்து அதே மாதிரி 2, 3 அண்ட் இது அப்படியே இப்படி பண்ணுங்களா? ரைட். அப்போ ஒரு 256 கம்ப்யூட்டர் இருக்குன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா 255 வரைக்கும். அப்ப நான் ஒரு கம்ப்யூட்டருக்கும் இப்படி ஒரு ஐபி வச்சிருக்கேன். இங்க ஏன் சார் 10 கொடுத்தீங்கன்னா உங்க சாய்ஸுங்க. 10 கொடுக்கணுமா கொடுங்க, 170 கொடுக்கணுமா கொடுங்க, 190 கொடுக்கணுமா கொடுங்க. இது எல்லாமே உங்களோட கம்ப்ளீட்லி உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன சீரிஸ் வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். எல்லாருமே பிரைவேட் ஐபின்ற 10 சீரிஸ் தான் வைப்பாங்க. நானும் 10 சீரிஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பட் 10 சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்போ எனக்கு இந்த ஃப்ரம் டு எனக்கு இத்தனை ஐபி அட்ரஸ் இருக்கு. நான் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி இதுக்கு 0, இதுக்கு 1, இதுக்கு 2 நான் செட் பண்ணி வச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ எனக்கு இங்க ஒரு ரேஞ்ச் இருக்கு. ரேஞ்ச்னா என்னன்னா, எனக்கு இப்போ டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க நமக்கு ஸ்கூல் டேஸ்ல இருக்கும்போது. எனக்கு 1 to 100 பிரிண்ட் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எழுதிட்டு வானா ஹோம்ஒர்க்கா எழுதிட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம 1, 2, 3, 4 சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு வரணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஷார்ட் கட்டா சொல்றாங்க 1 to 100. அப்போ 1 to 100 அப்படின்னு நம்ம ஷார்ட் கட்டா சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்குன்னா, எனக்கு 10.0.0ல இருந்து 10.0.255 வரைக்கும் வேணும் அப்படின்னு ஒரு தேவை இருக்கு. ஆனா இப்ப இந்த ஃப்ரம் டுன்றது கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஃப்ரம் டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு புரியாது. அப்ப அதுக்கு புரியுற மாதிரி ஒரு மொழி நம்ம கத்துக்கணும். அப்ப கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி ஒரு மொழி நம்ம கத்துக்க போறோம். சோ இப்போ நான் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐபி அட்ரஸ்னு சொல்லுவாங்க. இதையும் ஐபி அட்ரஸ்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஐபில இருந்து எனக்கு இந்த ஐபி வரைக்கும் எனக்கு ஒரு செட் ஆஃப் ஐபிஸ் வேணுமா? இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். அது எப்படிங்க சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம லேர்ன் பண்ண போற டாபிக் which is called as CIDR. CIDRனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங், அதுதான் நமக்கு சிஐடிஆர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரம் டூன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரம் டூன் எழுதுறது உங்க கம்ப்யூட்டருக்கு புரியாது. அப்ப நான் ஒரு ஃபார்மேட்ல எழுதுறேன். என்ன ஃபார்மேட்ல எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே. ஸோ அப்ப நான் என்ன ஃபார்மேட்ல எழுதுனா 10.0.0.0/24 அப்படி எழுதுறேங்க. ஸோ இப்படி நான் எழுதுறேன்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இந்த ரேஞ்ச். இப்போ நான் இந்த ஃப்ரம் டூன்னு எழுதுறதுக்கு பதில நான் என்ன பண்றேன்னா /24 இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தா இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றேன். எங்க ப்ரூஃப்? இதுதான் இப்ப நம்ம கத்துக்க போற டாபிக் which is சிஐடிஆர்னா என்ன, ஒரு சிஐடிஆரை எப்படி ஐபி அட்ரஸா மாத்துறது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ½ an hour அஜெண்டாவா இருக்க போது. இது கத்துக்கிட்டாதான் நீங்க விபிசிக்குள்ளே போகவே முடியும். இதை வச்சு இதுதான் உங்களுக்கு பேசிக். ஸோ அப்ப நம்ம சிஐடிஆர்னா என்ன, SAS24 தான் இதுன்னு சொல்றீங்களே, அதுக்கு ப்ரூஃப் எங்க? அதுதான் நம்ம இப்போ லேர்ன் பண்ணலாம். which is let me open my கூகுள்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா சிம்பிளா சிஐடிஆர் டு ஐபின்னு ஒரு வார்த்தை அடிக்கிறேன்.
நம்மளுக்கு நிறைய வெப்சைட் இருக்கும், நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் டினைடு. ஓகே, இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வெப்சைட்ஸ். இருங்க, அவங்க யாரோ டிடாஸ் அட்டாக் போட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த வெப்சைட் ஒர்க் ஆகல. வேற ஏதாவது எக்ஸஸ் ஓப்பன் நம்ம தான் இங்க டைப் பண்ணுமா 10.0.0.0 ஸ்லாஷ் அங்க 24ன்றது இங்க இருக்கு. ஓகே, ஓ அதே கால்குலேட் வந்துச்சா, சூப்பர். ஸோ அப்பனா இன்புட் ஐபி ஐபி ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, CIDR IP ரேஞ்ச் அப்படின்னா இப்போ 10.0.0 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10.0.0.255 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்துருக்கு. அப்படின்னா என்னன்னா, நான் இங்க ஸ்லாஷ் 24ன்னு கொடுத்தேன், இங்க இருக்க நம்பரு ஸ்லாஷ் 24ன்னு இங்க இருக்கு. அப்ப நான் ஸ்லாஷ் 24ன்னு கொடுத்தா எனக்கு இந்த நம்பர் சீரிஸ் வருது. இது எப்படிங்க வந்துச்சு, இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? அதுதான் நம்ம இப்ப லேர்ன் பண்ண போற டாபிக். CIDR எப்படி நம்ம கிளாஸஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங்கா வாங்கும். 256 தான் வேணுமா, எனக்கு இப்ப 500 கம்ப்யூட்டர் இருக்குன்னா, ஒரு இல்ல 100 கம்ப்யூட்டர் தான் வச்சிருக்கேன்னா, அப்ப அதுக்கு மாதிரி நான் ஃபிளெக்சிபிலிட்டா சூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்ப அதுதான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்ப CIDR ஸ்டார்டிங் வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 24க்கு பதிலா 32ல ஸ்டார்ட் ஆகும். 33 போனீங்கன்னா எரர். 33ன்னு ஒரு கிடையவே கிடையாது. 32ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்க 1 வரைக்கும் குறைச்சிட்டே வரலாம். ஸோ என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நான் ஒரு CIDR வேல்யூ நம்ம போட்டு ட்ரை பண்ணிப்போம். 30, 31, 29, 28, 27, 26, 25, இங்க இருக்கு 24. ஓகே டன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் 32 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு எத்தனை ஐபி கிடைக்குதுன்னு பார்ப்போம். 32 கொடுத்தனா எனக்கு மொத்தமா எத்தனை வந்திருக்குன்னா 1. அப்போ ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தான் வந்திருக்கா. அப்போ நீங்க யாருன்னா ஒருத்தங்க ஸ்லாஷ் 32ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற ஐபின்றது ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஐபி. அப்ப நான் இங்கே நான் எழுதிக்கிறேன், டோட்டல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா ஒரு ஐபி தான் கிடைச்சிருக்கு. இப்போ இதுவே நான் 31ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. 32க்கு பதிலா நான் 31ன்னு கொடுக்குறேன், எனக்கு எத்தனை ஐபி கிடைச்சிருக்கு 2. அப்படி என்ன ஆச்சுன்னா அது டபுள் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஐபி என்னவா இருக்கும்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் ஐபின்றது 1ல இருக்கு. அப்ப 0 1 2 ஐபி தான். அப்ப டோட்டல்ன்றது எனக்கு 2. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். டன். சோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா 31க்கு பதிலா நான் 13 கொடுக்குறேன். இப்போ எனக்கு எத்தனை ஐபி வந்திருக்கு 4. அப்போ 1ன்றது 2 ஆச்சு, 2 ஓட டபுள் 4. அப்ப நம்மளுக்கு எத்தனை ஐபி வந்திருக்குன்னா கடைசியா எனக்கு 4 வந்திருக்கு. இப்போ எனக்கு இங்க இருக்குன்னா 3ன்ற நம்பர் இருக்கும். ஏன்னா 0ல இருந்து 3 வரைக்கும் எனக்கு இப்படி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 செகண்ட். சாரி ஃபார் தட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், டோட்டல்ன்றது 4ன்னு வந்திருக்கு. இப்போ நான் இதுக்கு மேல நான் சொல்ல போறது இல்லைங்க, நீங்க தான் சொல்ல போறீங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன் 1 2 4. இப்போ ஸ்லாஷ் 29க்கு எத்தனை வரும் சொல்லுங்க பாப்போம். 8. கடைசி நம்பர் என்னவா இருக்கும் 7. இப்போ நமக்கு இங்க டோட்டல், இப்போ நமக்கு டோட்டல் எவ்வளவா இருக்கும் 28. அப்ப கடைசி நம்பர் 15. அதே மாதிரி இங்க டோட்டல் எவ்வளவு இருக்கும் 32. கடைசி நம்பர் 31. சூப்பர். சோ அப்ப இங்க டோட்டல் 64. கடைசி நம்பர் 63.
அண்ட் இது 128. கடைசி நம்பர் நமக்கு என்ன வரும்? 127. சூப்பர்ங்க, அவ்வளவுதாங்க. இதுதான் சிஐடிஆர். இது டோட்டல் எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்ப்போம். 256. 256. இப்போ இந்த 256 எப்படி வந்துச்சு நம்ம பார்த்துட்டோமா? ரைட். ஸோ இதுதான் நமக்கு சிஐடிஆர். இது உங்க ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லிட்டு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு மேல. இப்போ இதுக்கும் மேல தாண்டி நம்ம போவோம். 24க்கு அப்புறம் கீழே 23 இருக்கு, 22 இருக்கு, அது நம்ம போலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா ஒரு அல்காரிதம்னு சொல்லி கொடுத்துறேன். அல்காரிதம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல தியரி இல்ல ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். இப்ப திடீர்னு உங்களை யாரோ ஒருத்தங்க /27 போட்டா எத்தனை ஐபிபா வரும்னு கேட்டாங்க. டக்குனு இப்ப /27 போட்டா எத்தனை ஐபினா 32 ஐபி நமக்கு தெரியணும். அப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும்ல. அந்த ஃபார்முலா தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமே. சரி, இப்போ யாருன்னா ஒருத்தங்க இங்க என்ன நம்பர் வேணா எடுத்துட்டு போகுது. ஸோ 190.20.5 அப்படின்னு கூட எடுத்துட்டு போகுது. என்ன வேணா எடுத்துட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன வேணா இங்க இருக்கட்டும். ஸோ நமக்கு ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. இங்க /27 இருந்தாலே இது என்னன்னு சொல்லுவீங்கன்னா சிஐடிஆர்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஐபி அட்ரஸ் கிடையாது. இதுக்கு பேர் மொத்தமா சிஐடிஆர். ஏன்னா ஐபி அட்ரஸ் நான் ரூல் என்ன சொல்லியதுன்னா இது மட்டும் தான் ஐபி. இதோட முடிஞ்சு போச்சு. இங்க ஸ்லாஷ் போட்டு இங்க ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. அப்போ இதோட ஐபி அட்ரஸ் நின்றுச்சு. அப்ப இதுக்கு பேர் சிஐடிஆர்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா இப்ப /27 கொடுத்தா எத்தனை ஐபி அட்ரஸஸ் வரும்னு டக்குன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்னன்னா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கோம். அந்த ஃபார்முலா என்னன்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் 32ன்ற உங்க ஸ்டார்டிங் வேல்யூ எடுத்துக்கோங்க. 32. இப்ப நம்ம கொடுத்திருக்கிறது 27. அப்ப 32 - 27 என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். 5. அப்ப அந்த 5 நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த 5ன்ற ஆன்சரை 2 பவர் ஆஃப் 5. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சோ 2 to the power of 5 என்ன வரும்? 2 × 2 × 2 × 2 × 2. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். 32. அவ்வளவுதாங்க. இதுதான் ஃபார்முலா. அப்ப நம்ம திருப்பி உத பார்க்கலாம். அண்ட் இதுல டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஐபி என்னவா இருக்கும்? அவ்வளவுதான். சோ அதை அப்படியே காப்பி பண்ணீங்கன்னா இதான் நம்மளோட முதல் ஐபி. அடுத்த ஐபி அடுத்த ஐபி 1. அதுக்கு அடுத்த ஐபி இங்க 2. அதுக்கு அடுத்த ஐபி 3. அதே மாதிரி இங்க 255 போய் முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஐபி. இங்க என்ன வேணா எடுத்துட்டு போகுது. அது நம்மளுக்கு கவலையே கிடையாது. நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஐபி நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே நீங்க தப்பு பண்ணீங்கன்னா மீறும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த வெப்சைட் இப்போதைக்கு கரண்டா ஒர்க் ஆகல. என்ன வெப்சைட்னு போட்டீங்கன்னா இந்த பெஸ்ட் வெப்சைட். இது எப்பவுமே எல்லா கிளாஸும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு அது என்ன ஆகுதுன்னா செக்யூரிட்டி வல்னரபிலிட்டின்னு இருக்கு. ஸோ அப்படின்னா யாரோ அந்த வெப்சைட்டை ஹேக் பண்ணிருக்காங்க. ஸோ நான் இந்த வெப்சைட் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்க சிஐடிஆர் டு ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க நெட்ல எடுத்துக்கோங்க. ஸோ வாட் ஐ டு ஐ ஷேர் திஸ் வெப்சைட் நம்ம சாட் குரூப். சப்போஸ் இந்த ரெக்கார்டிங் நீங்க திருப்பி பார்க்கும்போது இந்த சாட்ல இருந்தே நீங்க இந்த வெப்சைட் எடுத்துக்கலாம். சப்போஸ் நோட் பண்ணனா கூட. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டேனே. Ctrl+H சப்நெட் கால்குலேட்டர். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஃபார்முலா. அப்போ டக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ 26ன்னு எடுத்துக்கலாம். இதான் 26. நான் 26ன்னு போட்டேன்னா ஸோ 32 - 26 will be, நீங்க எதுக்கு வேணா போட்டு பாருங்க. 32 - 26 will be 2 power of 6. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சரு, which is 64. அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எதுக்கு வேணா நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. கரெக்டா அந்த வர டோட்டலும் இங்க நீங்க இந்த ஃபார்முலா போட்ட வர டோட்டலும் பர்ஃபெக்டா இருக்க போகுது. டன். ஸோ இப்போ நம்ம அல்காரிதம்னா என்ன, ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம உள்ள போவோம். என்னன்னா இப்போ 24ன்னு கொடுத்தா எனக்கு 256 வருது. அப்ப இங்க நான் 23ன்னு கொடுத்தா எனக்கு எத்தனை ஐபி வரணும்னு ஃபர்ஸ்ட் டோட்டல் சொல்லுங்க. டோட்டல் கேக்குறேங்க. ஓ அதான் கவுண்ட் பண்றீங்களா? 512. 512. சூப்பர். 512 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. டன். சூப்பருங்க. இப்போ யாருன்னா எடுத்தங்க ஐபி அட்ரஸ் தெரிஞ்சவங்க ஆல்ரெடி நல்லா தெரியும் அப்படின்னா ஓகே கட்டுன்னு சொல்லிடுங்க. பட் ஆனா முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். லாஸ்ட் ஐபி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 511. ஓகே. இப்போ 511ன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு ப்ராப்ளம் வருதே. 255 மேல போக கூடாது. 255 மேல போக கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்ப 511 கிடையாது. சூப்பர். தினேஷ்குமார்னு ஒருத்தங்க எனக்கு ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. சொல்லுங்க. 10.0. அடுத்து என்ன வரும்? 1.255 ஆன்சர் சொல்றாங்க. அது எப்படி வந்துச்சு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நமக்கு என்ன பண்ணுவோம்னா இருங்க, இந்த தினேஷ்குமார் அண்ட் இப்ப நீங்க ஆன்லைன்ல சொன்ன ஒருத்தரும் கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. பட் எப்படி இந்த ஆன்சர்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நமக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. தியேட்டர்ல சீட்டு மாதிரி. தியேட்டர்ல என்ன இருக்கும்? ஏ ரோ, பி ரோ, சி ரோ, டி ரோன்னு சீட் இருக்கு. ஆனா ஒரு ரோலயும் நமக்கு எத்தனை இருக்கும்? ஒரு 50 சீட்டு 60 சீட்டுன்னு இருக்குமா? அதே கான்செப்ட் தான். இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ,
இதுல மொத்தம் எவ்வளவு சீட் இருக்குன்னா 255 சீட் இருக்கு. இதுதான் ஏரோ. அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 10.0.1.0 போகும். அப்ப இதுல மொத்தம் எவ்வளவு சீட் இருக்கும்? அப்ப நெக்ஸ்ட் 1.255 இது பீரோ. அப்போ இந்த ஏரோல மொத்தம் எனக்கு ஒரு 256, பில எனக்கு ஒரு 256. அப்ப மொத்தமா நான் டோட்டல்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல 512. டன். சோ இப்படிதாங்க கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நமக்கு இது ஃபுல்லா ஆயிருச்சு. அடுத்த நம்பர் என்ன வரும்னா 1.0 மாறிடும். அது நமக்கு அது ஃபுல்லா ஆகி ஒரு 256 + 256 மொத்தமா எனக்கு 512 கிடைக்குது. ரைட். சோ அப்ப திஸ் இஸ் an example of அடுத்து நம்ம 23 போட்டா என்ன வரும்? அப்ப எண்டிங் நம்பர்ன்றது 1.255. நெக்ஸ்ட் இதுல யாருக்கா டவுட் இருக்குங்களா? இந்த கான்செப்ட் புரியல? எஸ். ஏன்னா இப்ப அடுத்து நீங்க திருப்பி 22க்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்ல போறீங்க. எண்டிங் ஐபி. சோ டோட்டல் எவ்வளவு வரும்? 1024. 1024. சூப்பருங்க. அப்போ எண்டிங் ஐபி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 4.255. 4 கரெக்ட் வந்துட்டீங்க. நான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு 3.2. ஓகே, இந்த கோடை நான் காப்பி பண்ணிட்டு இப்போ இது திருப்பி ஒரு பேஸ்ட் அப்படின்னா மீனிங் இது 2.0, இது 2.255ல முடியுது, இது 3.0, இது 3.355ல முடியுது. அப்ப மொத்தம் எனக்கு எத்தனை ரோ இருக்குன்னா ஏபிசிடின்னு 4 ரோ இருக்கு. அப்ப இதோட டோட்டல் தான் உங்களோட 1024. அப்ப மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா 1024 கிடைக்கும். அதுதான் 3.255. ஏன்னா நீங்க ப்ரூஃப் வேணும்னா நீங்க போய் பாத்துக்கலாம். இங்க 10.0.0 நம்ம 22 கொடுத்தோமா, 1024 ஐபி இங்கே இருக்கு. கிளிக் பண்ணாலே 0.0 இருந்து 10.3.255 அப்படின்னு சொல்ல போகுது. சூப்பர். அப்ப இதுக்கு மேல நீங்க போகணும்னு அவசியமே இல்லை, மெமரைஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது சும்மா இதை ட்ரை பண்ணி ஒரு நம்பர் போட்டு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ இந்த /22ன்றதே நீங்க இன்னும் 21, 20, 19, 18 கீழே போயிட்டே இருக்கலாம். அப்ப அது ஃபுல்லா போனோமா நம்ம கிளாஸே அது ஃபுல்லா தான் போகுது. ஸோ இப்படி நீங்க கீழே இறங்கி போயிட்டே இருக்கலாம். நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம்னா இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இதுல இருக்கு. 8.8.8ன்னு ஒரு ரீப்ரெசன்டேஷன் எடுத்துக்கோங்க. ரீப்ரெசன்டேஷன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப யாருன்னா ஒருத்தங்க /24ன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஐபி இது, லாஸ்ட் ஐபி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தான் கிளாஸ் ஸ்டார்ட் 255. ஓகே. அப்ப எனக்கு இந்த இதற்கு இது என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. 255 மேல நமக்கு போறது இல்லை. இப்போ நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 10.0.0.224ன்னு கொடுத்தா மொத்தம் எனக்கு டோட்டல் எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 256 வருது. ஓகே. அப்போ இந்த 24 இருக்கு பாத்தீங்களா, இந்த 8.8ன்றத இது பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். நம்ம அந்த லெவலுக்கு எல்லாம் போவேனா, இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அந்த லெவலுக்கு ரொம்ப டீப்பா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 8 பிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்னு 8 பிட்ஸ். அந்த 8 பிட்ஸ் லெவலுக்கு எல்லாம் போகாம ஒரு நான் ஷார்ட்கட் மாதிரி சொல்லித்தரேன். இப்போ /24 இருக்கு. இப்ப லெஃப்ட்ல இருந்து எத்தனை 8 ஆட் பண்ணா 24 வரும்? 3 8 ஆட் பண்ணா 24 வரும். அப்போ ஒன்னு காலியா இருக்கு பாத்தீங்களா. அப்ப மீனிங் என்னன்னா அந்த நம்பர் சீரிஸ் ஃபுல்லா இருக்கும். அப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க 255 ஃபுல் ஆயிடுச்சு. இது எனக்கு புரியலையா, இருங்க. ஸ்லாஷ் இப்ப நான் 16ன்னு கொடுக்குறேன். இப்போ 8ல எத்தனை 8 ஆட் பண்ணா 16 வரும்? லெஃப்ட்ல இருந்து 2 8. ஓகே. அப்போ உங்களோட நம்பர் சீரிஸ் எப்படி இருக்கும்னா இப்படி போயிட்டு 10.0.255.255 வருங்க. அப்படின்னா இப்ப நமக்கு இங்க 0 எக்ஸாம்பிளுக்கு இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா இது 0 எண்டிங் 1.255, இது 0 எண்டிங் 3.255, அடுத்து அதே மாதிரி 7.255, 15.255 சொல்லிட்டு இந்த டிஜிட் என்ன ஆயிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அப்போ ஒரு கட்டத்துல இந்த நம்பர் என்ன ஆகும்னா ஃபுல் ஆகும். அது எப்போ ஃபுல் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க /16ன்னு கொடுக்கும்போது 255.255 சொல்லிட்டு மொத்தம் டோட்டல் 65,536. ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். 16 ஐபிஸ் 65,536. 10.0.0 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10.0.255.255. அப்ப எனக்கு இந்த ரெண்டு நம்பருமே ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப அதே மாதிரி இப்ப நான் இன்னொரு கேள்வி என்னன்னா, இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இந்த லெவலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க, ஜஸ்ட் எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். /8ன்னு நான் கொடுக்குறேன். அப்ப 8ன்னு கொடுத்தா என்ன மீனிங்னா 10.0.0 இங்க ஒரு 8 போதும் நமக்கு 8ன்ற ஆன்சர் கிடைக்கிறது. அப்ப மீனிங் 3 காலியா இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10.0
10.255.255.255. இது டோட்டல் எங்க போகும்னா 1,67,00,000 1 செகண்ட். அது பெரிய நம்பர், ஆனா கோடியில போயிடும், அது மட்டும் கன்ஃபார்ம். 1,67,77,216 IPs. உங்க ஆர்கனைசேஷன்ல இவ்வளவு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இவ்வளவு நம்பர்ஸ் வரப்போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த லெவலுக்கு நீங்க போய்க்கலாம். இந்த ரேஞ்சுக்கு. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். 1,67,77,216 IPs. அப்ப இதுக்கும் இருக்கு. 7 போட்டீங்கன்னா இது அப்படியே டபுள், 8 போட்டா அப்படியே டபுள். இந்த இது போவாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்போ 10 சொல்லிட்டு இங்க இருக்கு. இப்போ இந்த 8க்கு பதிலா நீங்க 7 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடுச்சு, இந்த 3 டிஜிட்டுமே ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப அடுத்து எது மேல கை வைக்கும், இந்த 10 மேல கை வைக்கும். அப்ப அது 11 மாறிடும். அந்த இதுக்கு போவாம என்ன பண்ணுவாங்கன்னா இதோட நமக்கு மோஸ்ட்லி இதுக்கு மேல இது தேவையே கிடையாது இவ்வளவு ஐபிஎஸ், பட் இதுக்கு இந்த லெவல் தாண்டி போக மாட்டாங்க. ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ் கம்பெனிஸ்ல ஃபாலோ பண்றது. நீங்க வேணும்னா அதை என்ன பண்ணலாம்னா இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா 1 கோடிக்கும் மேல ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா மீதி இருக்கிறத இப்படி பிரிச்சு வச்சுக்குவாங்க, 11 சீரிஸ்ல வச்சுக்குவாங்க. அப்ப இதுல 1 கோடி, 11 சீரிஸ்ல 1 கோடி அப்படின்னு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்குவாங்க. பட் ஆனா மோஸ்ட்லி இப்படி பண்ண மாட்டாங்க. நமக்கு 1 கோடி கம்ப்யூட்டர்ஸா இருக்க போது ஒரு பில்டிங்குள்ள இல்ல பெரிய ஒரு மும்பையே வாங்கி வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள நமக்கு அவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன்ல இவ்வளவு வரப்போறது கிடையாது. சோ நமக்கு என்னன்னா இது பிரைவேட் ஐபி அப்படின்ற கேட்டகரி கடையில தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது நம்பர் சீரிஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிஐடிஆர எப்படி நம்ம ஒரு பப்ளிக் ஐபியா மாத்துறது, எப்படி ஃப்ரம் அட்ரஸ் ஃப்ரம் எண்ட், ஸ்டார்டிங் எண்டிங்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோம். இப்ப நான் இது வரைக்கும் டீச் பண்ண டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இது ஃபுல் நெட்வொர்க்கிங் தாங்க. விபிசி நம்ம பார்க்கணும், நெட்வொர்க்கிங் தெரியணும். நெட்வொர்க்கிங் தெரிஞ்சா விபிசி போக முடியும். அதுக்காக தான் நம்ம ஒரு பேசிக்கா நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ ஐபி அட்ரஸ்லயும் சிஐடிஆர்லயும் எனி கொஸ்டின்ஸ்? இப்போ இந்த 10.0.0 அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் இல்லை நேம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஃபர்ஸ்ட் 10னா இது, 0னா இது, அந்த மாதிரி ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் நம்ம இந்த நேம்ல சாஃப்ட்வேர் சைட்ல இல்லைங்க. அப்படி இந்த 10 அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பிரைவேட் ஐபி, இது ஆர்கனைசேஷன் பொறுத்து. அவங்க வேணும்னா இப்ப சில பேர் 10 இருக்கும். நம்ம ஏடபிள்யூஎஸ்ல அவங்க 172 சீரிஸ் வச்சிருப்பாங்க, 176 நினைக்கிறேன். சோ அந்த சீரிஸ்ல இருக்கும். உங்க இஷ்டம் தான், உங்க கம்பெனி, உங்க பிரைவேட் ஐபி, நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். பட் நம்பர்ஸ் மட்டும் ரெஸ்ட்ரிக்டட், அவ்வளவுதான். இது நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அவ்வளவுதான். பட் இதுக்கு இதான் நேம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. நோ. சொல்லுங்க, 1 செகண்ட். ஆஃப்லைன் கிளாஸ்ல கேட்டாங்க. 0 போகாதுங்க, 1ஓட நின்றும். எஸ். சோ அதுவும் சாரி, நான் தான் சொல்லியிருக்கணும். இந்த 8ன்றதே நமக்கு எது வரைக்கும் போகணும், 1 வரைக்கும் தான் போகும். 32ல ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும். 0ன்றது இன்வாலிட், 33ன்றது இன்வாலிட். ஏன்னா நீங்க இங்கே நம்ம இதை செக் பண்ணாலே 2 செகண்ட் நமக்கு முடிஞ்சிடும். 1 வரைக்கும் தான், அது கீழே நமக்கு இல்லை. ஸோ அது 200 crores கிட்ட போயிடும். ஸோ 200 crores 14 கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் கூட வச்சுக்கலாம். அண்ட் சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 2 தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான். பப்ளிக் வர்சஸ் பிரைவேட் அப்படின்னா என்ன, 2 டயர் வர்சஸ் 3 டயர்னா என்ன, அதான் நம்ம நீங்க பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் நான் வச்சிருக்கேன், அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ். இப்போ நம்ம பப்ளிக்குக்கும் பிரைவேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ண போறோம். அண்ட் பப்ளிக் வர்சஸ் பிரைவேட். ஸோ எஸ், இப்போ யாருமே எதுவுமே கேட்காதனால லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் சினாரியோ. இந்த பப்ளிக் பிரைவேட் ரொம்ப ஈஸிங்க. ஸோ கன்ஃபியூஸே நம்ம பண்ணிக்க வேண்டாம். பப்ளிக்னா என்ன, பிரைவேட்னா என்ன, இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம தியரிட்டிக்கா பார்ப்போம். ப்ராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன்றது ஒரு செப்பரேட் கிளாஸ். நம்ம ப்ராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பப்ளிக் பிரைவேட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அதுக்கடுத்து வி லேர்ன். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்ன, பிரைவேட் ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படின்றதும் அண்ட் நமக்கு என்ன நம்ம கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு அக்சென்சர்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுக்கடுத்து வெரிசான்னு ஒரு கம்பெனி இருக்கு. So guys, we can see the next part upcoming days. Thank you.